காதல் விவகாரத்தில் இளைஞர் வெறிச்செயல். அதிர வைத்த இரட்டை கொலை. நடுநடுங்கிய பொள்ளாச்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காதல் விவகாரத்துல இளைஞர் ஒருவர் வீடு புகுந்து இரட்டை கொலையில ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கொண்டை கவுண்டன்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பூபதி. இவர் மெக்கானிக் வேலை செஞ்சுட்டு வராரு. இவரோட மனைவி கலையரசி. இவருக்கு 18 வயசுல ஒரு மகளும் 16 வயசுல ஒரு மகளும் என 2 மகள்கள் இருக்காங்க. இந்த நிலையில வழக்கம் போல இரவு வீட்டுல பூபதியின் 2 மகள்கள் மற்றும் அவரோட பாட்டி மயிலாத்தாள் ஆகியோர் இருந்திருக்காங்க. அப்போ பூபதி வீட்டுல இல்லாத நேரத்துல ஒரு இளைஞர் அவங்களோட வீட்டுக்குள்ள புகுந்திருக்காரு. அந்த இளைஞர் வீட்டுல இருந்தவர்கள் கிட்ட தகராறுலையும் ஈடுபட்டிருக்காரு. திடீர்னு மறைச்சு வச்சிருந்த கூர்மையான ஆயுதத்தால 16 வயது சிறுமிய கத்தியால குத்தி இருக்காரு. இதனால அதிர்ச்சியான பாட்டி அதை தடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. இளைஞர் அந்த பாட்டியையுமே சரமாரியா குத்தி இருக்காரு. இதை தடுக்க வந்த 16 வயது சிறுமியோட அக்காவையும் இளைஞர் குத்தி இருக்காரு. இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் அங்கிருந்து தப்பி போயிட்டாரு. இதுக்கப்புறமா படுகாயமடைந்த 3 பேரையுமே அக்கம் பக்கத்தினர் மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அங்க அவங்கள பரிசோதித்த மருத்துவர்கள் 16 வயது சிறுமியும் பாட்டியும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதா தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம படுகாயமடைந்த சிறுமியோட அக்கா மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து நெகமம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்திட்டு வந்தாங்க. இந்த நிலையில முதற்கட்ட விசாரணையில அந்த நபர் நெகமம் கம்பளாங்கரையை சேர்ந்த அபிஷேக் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம 16 வயது சிறுமியும் அபிஷேக்கும் கடந்த 3 ஆண்டுகளா காதலிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில அபிஷேக் தன்னோட பெற்றோர் கூட சேர்ந்து 16 வயது சிறுமியின் வீட்டுக்கு போய் பெண் கேட்டிருக்காரு. ஆனா திருமண வயது பூர்த்தியாகல அப்படிங்கிறதுனால உரிய வயது வந்த பிறகு இது குறித்து பேசலாம் அப்படின்னும் சிறுமியின் பெற்றோர் மறுத்து விட்டதா சொல்லப்படுது. தொடர்ந்து சிறுமியை திருமணம் செய்து கொள்ளுமாறு அபிஷேக் வற்புறுத்தி வந்த நிலையில திங்கட்கிழமை இரவு சிறுமியோட வீட்டுக்கு போன அபிஷேக் மறுபடியும் திருமணம் குறித்து பேசியிருக்காரு. அப்போ அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைந்த அபிஷேக் தான் மறைத்து வச்சிருந்த கத்தியால சிறுமிய சரமாரியா குத்தி இருக்காரு. இதை தடுக்க வந்த அவரோட பாட்டியையும் மற்றும் அந்த சிறுமியோட சகோதரி இருவரையும் அபிஷேக் கத்தியால குத்திட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு அப்படிங்கிறதும் விசாரணையில தெரிய வந்துச்சு. இந்த தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்திற்கு விரைந்து போன போலீசார் 2 பேரோட உடல்களையுமே கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தப்பி ஓடிய கொலையாளிய தனிப்படை போலீசார் தேடி வந்தாங்க. இந்த நிலையில இளைஞர் அபிஷேக் நெகமம் காவல் நிலையத்துல சரணடைஞ்சாரு. தொடர்ந்து அபிஷேக் கிட்ட போலீசார் விசாரணையை நடத்திட்டு வராங்க. காதல் விவகாரத்துல இளைஞர் ஒருத்தர் இரட்டை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு